கோவாக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா பைக்கை ரெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு பைக் வந்து 400லேருந்து 600 வரைக்கும் ஒரு பர் டேக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுத்துட்டு நீங்கள் பைக்கை ரெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு எங்கே வேணால் போகலான்ற ஒரு ஆக்சஸ் கொடுக்கும். கேபும் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ஏமாற்றிடுவாங்கன்ற மாதிரிலாம் இல்லை. ஓரளவுக்கு டீசெண்டான அமௌண்ட்டு தான் வாங்குகிறாங்க. ஸோ அதனால் ஓகே தான் நினைக்கிறேன். பர் டேக்கு 4000 இல்லை 4500 அந்த ரேஞ்சுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கேபு இல்லை பைக்கு இது ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி கோவாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நார்மலாக ஏகப்பட்ட பீச்சஸ் இருக்கிறதுனால, நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டி ஸ்போர்ட்ஸ் இருக்கிறதுனால, ஏகப்பட்ட லிக்கர் ஷாப்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஊர் பாண்டிச்சேரியை விட ஒரு படி மேலே இருக்கும். ஏன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து க்ரௌட் வருது. ஃபுல்லாகவே வந்து இங்கே பார்ட்டி நடக்குமா. ஸோ தனியாக சீசன் டைம்னு ஒன்று கிடையாது. ஸோ ஆல் சீசனுமே இங்கே என்ஜாய் பண்ணலாம்.